அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வர்றோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம கன்டினியூஸா ஜேஇஇ எக்ஸாம் சம்பந்தமாவும், அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ நெறைய இப்ப ஜேஇஇ ரிசல்ட்ஸ்ங்கிறது வந்தாச்சு. நெறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்டினியூஸா கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையனுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும்? எங்க ரேங்க்குக்கு என்ன கல்லூரியில கடந்த வருஷம் இடங்கள் கிடைச்சது? உதாரணத்துக்கு இப்ப சில பேருக்கு காமனா கேட்ட டவுட்ஸ், நெறைய பேர் காமனா கேட்ட டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் என்ஐடி ஏதாவது ஒரு என்ஐடி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும். அதுக்கு மினிமம் ரேங்கிங் எவ்வளோ வாங்கணும்? கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய இந்த ஜேடபிள்யூ எக்ஸாம் எழுதுறவங்க போய் அட்டன் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்கான ஜோசா கவுன்சிலிங் மற்றும் சிசாப் கவுன்சிலிங் மற்றும் தாசா கவுன்சிலிங் இது சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் டவுட்ஸ் நீங்க வந்து எங்கிட்ட தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் கொஸ்டின் கேட்கலாம், நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மொத்தம் 31 என்ஐடிஸ் இருக்குங்க. இந்த 31 என்ஐடிஸ்லையும் சேர்த்து கடைசி லாஸ்ட் சீட் என்ன சீட் வரைக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க் டீடைல்ஸ் எடுக்கிறோங்க. ஸோ அப்போ லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்குக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுல மொத்தம் 5 டீடைல்ஸ் பார்க்க போறோம். என்ன 5 டீடைல்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 ஜெனரல் கேட்டகரிக்கு என்ன ரேங்க் இருந்தா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். 2வது இடபிள்யூஎஸ்க்கு என்ன ரேங்க் இருந்தா கிடைக்கும். ஓபிசி என்சிஎலுக்கு என்ன இருந்தா ரேங்க் இருந்தா கிடைக்கும். எஸ்சி ரேங்க் என்ன இருந்தா கிடைக்கும். எஸ்டி ரேங்க் என்ன இருந்தா கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி, அதாவது இது வந்து என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கிரைட்டீரியால வச்சு சொல்ல போறேன். ஸோ இதுல வந்து நான் வந்து 31 என்ஐடிஸையும் கன்சிடர் பண்றேன். 31 என்ஐடிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கன்சிடர் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் என்ஐடிஸோட க்ளோசிங் கிராண்ட் டீடைல்ஸ். இதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து ஓப்பன் ஸ்டேட் கேண்டிடேட், அதாவது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சீட் டைப்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்னு சொல்றோம். அதாவது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த ஓப்பன் கேட்டகரியில 31 என்ஐடிக்கும் சேர்த்து என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ என்ன ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஃபைனலா நம்மளுக்கு வந்து அதாவது அதர் ஸ்டேட்ல ஓப்பன் கேட்டகரியில எந்த ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62,338 அப்படிங்கிற ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன கல்லூரியில சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்தலா அப்படிங்கிற கல்லூரியில என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ் கிடைச்சிருக்கு. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. 5 இயர்ஸ் டிகிரி கிடைச்சிருக்கு. இதுதான் என்ஐடி போன வருஷம் இருக்கிற என்ஐடிஸ்ல கடைசியா கிடைச்ச சீட். இது வந்து நான் சொல்றது ஜோசா கவுன்சிலிங் டீடைல்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இது போக சில சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிசாப் கவுன்சிலிங்ல கிடைக்கலாம். பட் நீங்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா ஜென்ரல் செக்ஷன்ல நீங்க வந்து சீட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரேங்க் டீடைல்ஸை பார்த்துக்கோங்க. என்ன ரேங்க் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 62,338. இது வந்து ஜென்ரல் ரேங்கிங் டீடைல்ஸுங்க. அப்ப 62,338 வரைக்கும் ரேங்க் வாங்கினவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்பலாம். என்ன நம்பலாம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ஐடிஸ்ல வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து நம்மள 62,330 இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு என்ஐடியில ஏதாவது ஒரு கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து நம்பலாம். ஓகேங்க. இப்ப நான் வந்து அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து எல்லாமே இந்த ஜெனரல் கேண்டிடேட்ஸ் டீடைல்ஸ் மட்டும் சொல்றீங்க. நாங்க பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ். இப்போ நான் வந்து ஜென்ரல் வித் பிடபிள்யூடி, அதாவது ஓப்பன் வித் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ரேங்க் இருந்தா, இது வந்து பிடபிள்யூடி ரேங்கிங்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ரேங்க் இருந்தா எங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு என்ன ரேங்க் இருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்குற பட்சத்துல, இது வந்து பிடபிள்யூடி ரேங்கிங், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாதுங்க. பிடபிள்யூடி ரேங்கிங்ல வந்து என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னு பார்ப்போம். என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4,118 அப்படிங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. இது வந்து ஜென்ரல் வித் பிடபிள்யூடிங்க. அடுத்து 2வது விஷயம், அடுத்து யாரை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்ல வந்து யாருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு
அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்போம். சரிங்களா? இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்ல ஃபைனலா என்ன ரேங்கிங்க்கு சீட் கிடைச்சிருக்குன்னா, இது வந்து இடபிள்யூஎஸ் ரேங்கிங் தான், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாதுங்க. ஜென்ரல் ரேங்கிங் வந்து நம்ம வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸோட முடிச்சாச்சு. இது உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த ரேங்க் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்ல 9100 அப்படிங்கிற ரேங்க்குக்கு என்ஐடிஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. அதே வந்து இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி, அதாவது பிசிக்கலி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க்குக்கு நம்ம சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போங்க. ஸோ என்ன ரேங்க் வரைக்கும் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடிக்கு சீட் கிடைச்சது பார்த்தீங்கன்னா 380ங்கிற ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் கிடைச்சிருக்குங்க. அடுத்து நம்ம காமனாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஓபிசி என்சிஎல். ஸோ ஓபிசி என்சிஎல்ல வந்து எந்த ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. இது இப்போ நான் சொல்றது வந்து ஓபிசி என்சிஎல் ரேங்க்னா ஜென்ரல் ரேங்கிங் கிடையாது. உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து 20,171 வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது ஏதாவது ஒரு என்ஐடிஸ்ல கிடைச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த என்ஐடின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்த்தலா, அதே நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. இதே ஓபிசி என்சிஎல்ல ஓபிசி என்சிஎல் வித் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியில இருக்கிறவங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு, என்ன எந்த ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்துல 1665 திருப்பி என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி மேகாலயால எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் கிடைச்சிருக்குங்க. அடுத்து ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடி இல்லாம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ். ஸோ எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் 10,666ங்கிற ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்த்தலா கெமிஸ்ட்ரி கோர்ஸுங்கிறது கிடைச்சிருக்குங்க. சரிங்களா? அடுத்து நம்ம வந்து எஸ்சியில் வந்து பிடபிள்யூடி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து எஸ்சி மட்டும் பார்த்தோம். எஸ்சி பிடபிள்யூடி என்ன ரேங்க்குக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ்சி பிடபிள்யூடியில் மேக்சிமம் நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது பிடபிள்யூடி ரேங்க் தாங்க. 359ங்கிற ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எங்கே கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி கேலிக்கட்ல சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டி ரேங்கிங். ஸோ எஸ்டி ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ரேங்க்குக்கு வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி சீட்டு கிடைச்சிருக்குங்கிறத பார்ப்போங்க. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 3877ங்கிற அவங்க கம்யூனிட்டி ரேங்கிங்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. என்ன கல்லூரியிலன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி அகர்த்தலா, திருப்பியும் கெமிஸ்ட்ரி பிஎஸ்எம்எஸ்ங்கிற கோர்ஸில் வந்து கிடைச்சிருக்குங்க. அதே வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டி வந்து எஸ்டி பிடபிள்யூடி பார்ப்போம். ஸோ எஸ்டி பிடபிள்யூடியில் மேக்ஸிமம் க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து எதில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு எஸ்டி பிடபிள்யூடியில் அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் 104ங்கிற ரேங்கிங்க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி கோவாவில் ட்ரிபிள்இங்கிற டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்ஐடிஸ்ல எந்த ரேங்க் வரைக்கும் போன வருஷம் சீட்ஸ் மூவ் ஆச்சு. அப்போ இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100 ரேங்கிங்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் டிஃபர் ஆகும். அதுக்கு மேலே பெருசாக டிஃபர் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கவங்கலாம் என்ஐடிஸ்ல சீட்டு கிடைக்கும்னு வெயிட் பண்ணலாம். இந்த ரேங்க்கு கம்மியாக போயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன பார்க்க ஆரம்பிச்சிடணும்னா ட்ரிபிள் ஐடிஸோட ரேங்கிங் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடும். ட்ரிபிள் ஐடிஸில் என்ன ரேங்க் வாங்கினா சீட்டு கிடைக்கும்னு நம்ம வந்து அடுத்த வீடியோவும் போட போகிறோம். ஸோ இல்லை சீட்டு கிடைக்கலைன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாச்சும் சீட்டு வாங்கிடலாம், எப்படியாச்சும் சீட்டு கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஜோசா கவுன்சிலிங்கில் அப்படி ஒரு ப்ராசஸே கிடையாதுங்க. சரிங்களா? த்ரூ மெரிட் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.